Hi friends, இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேக்கிங் லேபில் இதில் வந்து காலி லினக்ஸை வந்து எப்படி நம்ம ஒரு விர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறது. ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் பாக்ஸை நம்ம எங்கே இன்ஸ்டால், தென் அடுத்தது காலி லினக்ஸ் அந்த ஓஎஸை எப்படி டவுன்லோட் பண்ணி அதை எப்படி நம்ம விர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சேனலில் வந்து உடனே உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஓகேங்களா? இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே போகலாம். இதுதான் விர்ச்சுவல் பாக்ஸ். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் வந்து இதில் எங்கே இன்ஸ்டால் பண்ணணும், எங்கே போய் டவுன்லோட் பண்ணணும் இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபயர்பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஃபயர்பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுவீங்க, க்ரோம் அந்த மாதிரி வேறு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே சேம் ஒரே இதுதான், ப்ரௌசர் மட்டும் தான் வேறு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஷார்ட்டாக சீக்கிரமாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்குமே இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு அதில் போயிடும். ஓகேங்களா? இப்போ விர்ச்சுவல் பாக்ஸ் சர்ச் பண்ணாலே ஃபஸ்ட்டில் வரும் அந்த ஒராக்கல் VM விர்ச்சுவல் பாக்ஸ். நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அதோட பேஜுக்கு போகும், டவுன்லோட் பேஜுக்கு தான் போகும். இப்போ இது வந்து டவுன்லோட் விர்ச்சுவல் பாக்ஸ்னு இருக்குது. இப்போ விண்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா விண்டோஸு, OS X யூஸ் பண்ணிங்கன்னா அது, லினக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது. நான் லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் லினக்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இது கிளிக் பண்ணிங்கன்னா இதில் எல்லாமே இருக்குது. ஒராக்கல், உபுண்டு, டிபியன். மேக்ஸிமம் வந்து நம்ம லினக்ஸ் OSலேயே உபுண்டு பேஸ் பண்ணி டிபியன் பேஸ் பண்ணி அதிகமாக இருக்குது. ஸோ நான் உபுண்டு தான் யூஸ் பண்ணுறேன். அதில் உபுண்டு இந்த 19 நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இது டவுன்லோட் கேட்கும், ஆனால் நான் கொடுக்க மாட்டேன். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறேன். விர்ச்சுவல் பாக்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதில் என்ன மெயினாக பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபரன்ஸ் போய்க்குங்க. அதில் இந்த எக்ஸ்டென்ஷன் போனீங்கன்னா இந்த விர்ச்சுவல் பாக்ஸில் இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் பேக்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது இதில் இருக்காது. இதை நீங்கள் தனியாக தான் ஆட் பண்ணணும். அதை நான் நீங்கள் எங்கே போய் டவுன்லோட் பண்ணுறது அதையும் சொல்லிடுறேன். இப்போ நான் உங்களுக்காக அதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பேக்கேஜ். ஓகே, ரிமூவ். வெயிட் பண்ணுங்கள், பாஸ்வேர்ட் போட்டுக்கிறேன். ஸோ பாஸ்வேர்டு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஏன்னா அதான் அப்போ தான் கொஞ்சம் செக்யூராக இருக்கும். நான் இப்போ பாருங்கள், இதில் இந்த இது இல்லை, நான் ஓகே கொடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் அதே அந்த விர்ச்சுவல் பாக்ஸ் அதே பேஜில் போய்ட்டு நீங்கள் அந்த எக்ஸ்டென்ஷன் பேக் வந்து நீங்கள் அப்படியே நான் எக்ஸ்டென்ஷன் பேக்குன்னு லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு டைரெக்டாக டவுன்லோட் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் பாக்ஸ் ஒராக்கல் VM விர்ச்சுவல் பாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஆல் சப்போர்ட்டட் பிளாட்ஃபார்ம்ஸ். எல்லா பிளாட்ஃபார்முக்குமே நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணாலும், மேக் யூஸ் பண்ணாலும், லினக்ஸ் யூஸ் பண்ணாலுமே எல்லாத்துக்குமே இது ஒரே எக்ஸ்டென்ஷன் பேக் தான். நான் இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் எனக்கும் இது தேவையில்லை, நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இதை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் கேன்சல் பண்ணிட்டேன் சொல்கிறேன். ஓகேங்களா? நான் மினிமைஸ் பண்ணிட்டு நான் இது உள்ளார போய் பார்க்குறேன். நான் டவுன்லோட்ஸில் வச்சுருக்கேன். இது வரைக்கும் பாருங்கள், எனக்கு ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது இப்போ நான் இதில் என்ன பண்ணணும்னா, ப்ரிஃபரன்ஸ் போய்க்கலாம். எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஆட் ஒன்று இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாலே டேரெக்டாக நம்ம எங்கே வச்சுருக்கோன்றது அது வரும். நான் அதில் போய்ட்டு டபுள் கிளிக் பண்ணாலே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணுறது கேட்குது, இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்தது அக்ரிமெண்ட்லாம் கேட்கும். ஸோ அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணி விட்டாலே அக்ரிமெண்ட் அக்செப்ட் ஆகிடும். நம்ம பாஸ்வேர்டு கேட்கும். நான் மறுபடியும் வெயிட் பண்ணுங்கள், பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். இன்னும் வந்து கொஞ்சம் பெரிய பாஸ்வேர்டாக வச்சதுனால ஒரு டைமுக்கும் கொஞ்சம் பாஸ்வேர்ட் போட தான் கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஓகே போடுவோம். நம்மளுக்கு செக்யூராக இருக்கணும்னா கஷ்டப்பட்டு தானே ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள் இன்ஸ்டால் ஆகிட்டு. ஓகே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம மெயினாக இப்போ வந்து விர்ச்சுவல் பாக்ஸில் ஒரு OS நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு OS ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு மெயினாக இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் பேக் கண்டிப்பாக வேணும். ஸோ நீங்கள் இதை இருக்கா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு சில இதில் இருக்கும், பட் இப்போ மேக்ஸிமம் இருக்கிறதில்ல. இப்போ வர ரிலீஸில் எல்லாத்துலேயுமே நம்ம தனியாக வந்து அதை இன்ஸ்டால் பண்ணி தான் இதில் ஆட் பண்ணுற மாதிரி வருது. மேபி உங்களுக்கு இருந்தால் அது உங்களோட லக்கு தான். அது வேணா இருக்குது, ஒரு 10 MB தான் வரும். அதை இன்ஸ்டால் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாம். நான் வந்து ஆல்ரெடி அந்த காலி லினக்ஸ் வந்து வச்சுருக்கேன். அது எங்கள் காலி ஃபோல்டரில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் OS வந்து .OVAன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு அதை எங்கே போய் டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் காமிச்சிடுறேன். டைரெக்டாக ஓப்பன் பண்ணுங்கள். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு காலி லினக்ஸ்னு அடிங்க. காலி லினக்ஸ்னு அடிச்சுட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா கெட் காலின்னு ஒன்று இருக்குது. கெட் காலி கிளிக் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் ஃபஸ்ட்டில் லிங்க்கே கூட கொடுக்கலாம். இதெல்லாம் இதில் இருக்க என்னன்னா நீங்கள் கிளிக் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் மெஷின் இருக்குது பார்த்தீங்களா? விர்ச்சுவல் மெஷின்ஸ்ன்னு அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண உடனே இங்கே வரும்
64 பிட் 32 பிட்னு இருக்குது. நம்மளுக்கு உங்களோட OS உங்களோட லேப்டாப் என்ன வருஷனோ அதை பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து VMware தேவையில்ல, இது VirtualBox தான் வேணும். அரௌண்ட் அது 4 to 5 GB இருக்கும். மேக்ஸிமம் இதில் 4 GB தான் காமிக்குது. உங்களுக்கு எத்தனை GB காமிக்குதோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இப்படி டவுன்லோட் கொடுத்தா டவுன்லோட் ஆகும். அதை கிளிக் வெப்சைட் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணாலும் டவுன்லோட் கேட்கும். இதில் நீங்கள் இதை டவுன்லோட் கொடுத்தா டைரெக்டாக டவுன்லோட் ஆகும். டோரண்ட் லிங்க்கு உங்களுக்கு இருக்குது, நீங்கள் இதில் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். டவுன்லோட் கொடுத்தோடனே இங்கே டவுன்லோட் கேட்குதா, அது வந்து 3.9 GB இருக்குது. இதில் நான் இப்போ ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோடனே இங்கே டவுன்லோட் ஆக ஆரம்பிக்குது. நான் கேன்சல் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். நான் இதோட எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் என்ன பண்ணணும், டவுன்லோட் பண்ணிட்டீங்க. இப்போ நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இது எப்படி நான் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே வாங்க, இங்கே இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அது நீங்கள் இப்படி கிளிக் பண்ணாலே அடுத்தது எங்கேன்னா ஒரு ஆப்ஷன் கூட காணான்னு நினைப்பீங்க. ஒன்றும் கவலைப்பட அப்படியே அந்த எட்ஜில் போயிட்டு இதை வச்சு அப்படியே கொஞ்சம் நீட்டிங்கன்னா இங்கே வந்துடும், எல்லா ஆப்ஷனும் வந்துடும். ஸோ அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. ஆனால் இந்த பட்டன் கிளிக் பண்ணி காலி ஃபோல்டர் வச்சுருக்கோம்ல, உள்ளே போயிட்டு காலி நெக்ஸ்ட் அப்படி டபுள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்தா அந்த காலி லினக்ஸ் அந்த OSோட ஃபுல் டீட்டெயில் இதில் இருக்கும். உங்களுக்கு ரேம் எவ்வளோ GB வேணும், ஸ்டோரேஜ் மேக்ஸிமம் இதில் 80 GB அப்படியே இருக்கும். உங்களோட லேப்டாப்பில் 80 GB ஃப்ரீ வச்சுக்கோங்க அப்படியே. அதனால் 80 GB நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது வந்து இது ஒரு மெத்தட் தான். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஒரு மெத்தட் தான். ஸோ இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். அது வந்து காலி லினக்ஸோட ISO ஃபைலாகவே நம்ம டவுன்லோட் பண்ணி அதை டேரெக்டாக VirtualBoxில் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, இல்லை என்னோடய லேப்டாப்பில் 80 GB இல்லை அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா நான் இம்போர்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் அப்படியே தான் உங்களுக்கு இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நான் அதை யூஸ் பண்ணுறேன், அந்த மெத்தடை நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஆனால் அது வந்து அதுக்கு 80 GB கன்ஃபார்மாக தேவையில்ல. அது வந்து 30 GB இல்லை 40 GB 50 GB 30 GBக்கு மேலே நீங்கள் எத்தனை GB வேணால் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 40 GB இருந்தால் ஓகே. மேக்ஸிமம் 40 GB ஆச்சும் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. 80 GB இல்லாதவங்க எனக்கு 80 GB இல்லை ப்ரோ அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கொஞ்சம் நீங்கள் எல்லாம் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கீழே என்னோடய சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எதில் விருப்பமோ அதில் வந்து எனக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு இந்த உங்களுக்கு இல்லை இன்ஸ்டால் பண்ணுறதுலேயே உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, நீங்கள் அதில் ஏதாச்சும் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஒன்றும் இல்லை, நான் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் இப்போ அது ஃபுல்லாக அந்த இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதோட மெயின் பேஜ் இப்படி தான் இருக்கும். இப்போ ஒன்றும் பண்ணதை வந்து நீங்கள் டேரெக்டாக அந்த ஸ்டார்ட்ன்றதை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு VirtualBox ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது ரன் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் இது வந்து கவர்மெண்ட் லேப்டாப் தான். நான் ஃபுல்லாக எல்லாமே உங்களுக்கு பண்ணுறது எல்லாமே கவர்மெண்ட் லேப்டாப் தான். நான் ஒன்றும் அப்படியே ஒரு பெரிய 16 GB ரேமு 2 TB ஸ்டோரேஜ் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிலாம் வச்சு நான் ஒன்றும் பண்ணல. ஸோ மினிமம் 4 GB லேப்டாப் தான், கவர்மெண்ட் லேப்டாப் தான். 512 ஹார்ட் டிஸ்க் தான், 512 GB ஹார்ட் டிஸ்க் தான். ஓகேங்களா? நார்மலாக நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ இது வந்து லேப்டாப்பில் பண்ணுறது. தென் அடுத்தது வந்து மொபைலில் பண்ணுறதும் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு அதை அடுத்து நெக்ஸ்ட் டைம் சொல்லித்தரேன். ஸோ இந்த லேப்டாப் சீரிஸ் முடிஞ்ச உடனே மொபைல் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து காலி லினக்ஸோட லோகோ இது தான். இப்போ வந்து டைரெக்டாக பூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், ஏன்னா அதுதான் நடக்கும். வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பூட் ஆகிட்டு இருக்கு. லாகின் கேட்குது. நீங்கள் இது மாதிரி லாகின் கேட்கும்போது நீங்கள் எதுவுமே கீபோர்டு ப்ரெஸ் பண்ணிட்டு போகிறீங்க. லாகின் கேட்கும்போது நீங்கள் கீபோர்டு ப்ரெஸ் பண்ணவே கூடாது. எதுவுமே நீங்கள் அமுக்காதீங்க, எதுவுமே ப்ரெஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணுங்கள். அதுவாகவே கேட்கும் லாகினில். ஸோ இப்போ இதில் வந்து இப்போ மெயின் இதோட வந்து இப்போ நம்ம VirtualBoxில் இன்ஸ்டால் பண்ணும்போது அதோட பாஸ்வேர்டு அதோட யூசர் நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிலே இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நான் ரெண்டாவது மெத்தட் ஒன்று சொன்னேன், காலி லினக்ஸோட ISO ஃபைல் டவுன்லோட் பண்ணி அதை நம்ம VirtualBoxில் இன்ஸ்டால் பண்ணணுன்ட்டு. அதுக்கு தான் நீங்கள் வந்து உங்களோட ஓன் யூசர் நேமு உங்களோட ஓன் பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதோட பாஸ்வேர்டு யூசர் நேம் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வந்து காலி, தென் பாஸ்வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டும் காலி தான். ஸோ இன்டர் கொடுத்தா டேரெக்டாக லாகின் ஆகிடும் உங்களுக்கு உள்ளார. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா அது நான் சொன்னல இல்லை கவர்மெண்ட் லேப்டாப்ன்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் நண்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஒரு நல்ல எத்திக்கல் ஹேக்கராக மாற்றுறது என்னோடய பொறுப்பு. ஸோ நீங்கள் தாராளமாக நான் நம்பலாம். கண்டிப்பாக நான் ஒரு எத்திக்கல் ஹேக்கராக உங்களை மாற்றுவேன் நண்பா. ஸோ அதில் எனக்கு ரொம்ப
நான் தெளிவாக இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பாருங்கள், இது கொஞ்சம் லோட் ஆகிட்டுருக்கு. லோட் ஆன உடனே ஓப்பன் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிடுச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது அரேஞ்ச் டெஸ்க்டாப் இப்படி கொடுத்து அரேஞ்ச் டெஸ்க்டாப் ஐகான்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே அரேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்னதே தான், ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரியே தான் இதில் எல்லாமே இருக்குது. ஸோ இன்ஃபர்மேஷன் கேதரிங், வெல்னரபிலிட்டி, வெப் அப்ளிகேஷன், database assessment, password attacks, wireless attacks, reverse engineering, exploitation, sniffing and spoofing எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண தேவையில்லை. இதில் இருக்க எல்லா டூல்ஸுமே எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும், இந்த டூல்ஸ் எல்லாமே எதுக்கு, எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்லித்தரேன். உங்களை இந்த காலி லினக்ஸில் ஒரு மாஸ்டராக ஆக வேண்டியது என்னோடய பொறுப்பு. ஸோ இதோட இந்த கோர்ஸோட அல்டிமேட் எய்ம் என்னென்னா, நார்மலாக பிகினர்ஸ் டு மாஸ்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எப்படி VirtualBoxில் நம்ம காலி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு அந்த செகண்ட் மெத்தடில் வீடியோ வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த காலி லினக்ஸில் இருக்க எல்லா டூல்ஸுமே எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அந்த டூல்ஸ்லாம் எதுக்கு, யார் க்ரியேட் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே நண்பா, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. தென் அடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.